இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சுட்டு பிஸ்கட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க கோதுமை மாவு பிஸ்கட்டு. அதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு சலித்து எடுத்துருக்கேன். அதுக்கு 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/4 கப்பு சீனி பொடிச்சு எடுத்துருக்கேன். 2 ஏலக்காய் போட்டு நான் பொடிச்சு சலித்து எடுத்துருக்கேங்க. பட்டர் எடுத்துருக்கேன். இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், சீனியும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கலாம். இதில் நான் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா பட்டர் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்து எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் சூடாகட்டும். இப்போ கடாய் சூடானதும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு தடவி கொடுத்துக்கலாம். தடவி கொடுத்துட்டு சப்பாத்தி மாவு வச்சுட்டு நம்ம பருத்தி எடுத்துக்கலாம். இதை இப்போ 4 பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த அளவுக்கு நம்ம இந்த பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம தடியை எடுத்துக்கிறோம் நாங்கள் ஓரளவுக்கு. இதே போல் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இப்படி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பிஸ்கட் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதுவாக நம்ம எடுத்து வச்சுட்டோமாக்க ரெடி பண்ணி வச்சுட்டா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பிஸ்கட்டை. இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு. ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். இதை போட்டவொடனே நம்ம திருப்ப வேண்டாம், கொஞ்சம் வேகட்டும். சிம்மிலே வச்சு வேக வைங்க, கொஞ்சம் தீ குறைச்சி வச்சு லைட்டாக நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க பார்த்து. இதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம அடுத்து இருக்கிற பிஸ்கட்டையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக ஒரு அருமையான பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான கோதுமை பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வீட்டில் கோதுமை வச்சுட்டு வீட்டில் உள்ள பொருள் வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.